நமக்கு பொது தமிழுக்கு என்ன தேவை? ஸோ பொது தமிழுக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இலக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு குறைவான பர்சன்டேஜ் தான் கொடுத்துருக்காங்க. இலக்கணத்துக்கு அதிக பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் சிலபஸ் பார்க்கும்போது தெரியும். ஸோ கிட்டத்தட்ட 70 கேள்விக்கு மேலே நீங்கள் இலக்கணம் தெரிஞ்சால் தான் அட்டன் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நியூ சிலபஸில் நமக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் இலக்கணத்துக்கு இருக்குது அப்படிங்கிறத மெயினாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தமிழ் பொது தமிழ் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு எந்த ஒரு டவுட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த ஈஸியாக பாஸ் பண்ணுறதுக்கு வழிகள் நம்ம சொல்லலாம். சரியா? ஸோ பொது தமிழ் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஃபஸ்ட்டு. சரியா? ஸோ ஏன்னா இலக்கணத்திலேயே உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 70 கேள்விகள். ஸோ இது வந்து சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கணம் தெரிஞ்சாலும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இலக்கியம் அப்படிங்கிறது வெறும் 5 கேள்விகள் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஜஸ்ட் வந்து ஒரு என்ன சொல்கிறது எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது தமிழை பொறுத்திருக்கோம். ஸோ இலக்கணத்துக்கு நீங்கள் ரொம்ப ஈஸியாக மார்க்கை ஸ்கோர் பண்ணுறதுக்கு நான் வழி சொல்லுவேன். இல்லையா? ஸோ ஒன்றும் இல்லை. ஸோ தமிழ் இலக்கணம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து ஜஸ்ட்டு இது ஒரு இன்ட்ரொடக்ஷன் கிளாஸ் தான். நீங்கள் இந்த இன்ட்ரொடக்ஷனை ஜஸ்ட்டு இதை வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா இந்த நம்பருக்கு காலாவது மெசேஜ் குரூப்லேயும் ஜாயின் பண்ணி உங்களுக்கு தேவையான விஷயத்தை எடுத்து போகும். சரியா? ஃபர்ஸ்ட் திங் தமிழ் இன்ட்ரொடக்ஷன் அப்படிங்கும்போது இப்போ இருக்கிற நியூ சிலபஸ் நம்ம பார்க்குறோம். ஸோ நியூ சிலபஸில் அதிக இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு தமிழ் இலக்கணம். இலக்கணத்தில் நம்ம என்ன பண்ணணும், இலக்கணத்தை எப்படி கற்றுக்கணும். ஸோ தமிழ் இலக்கணம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அதை எப்படிலாம் கற்றுக்கிட்டா ஈஸியாக மார்க்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா சும்மா தான் தேவையில்லை. உங்களுக்கு என்ன தேவை, என்ன பாயிண்ட் தேவை, அது இருந்தால் எப்படி எழுத முடியும், எப்படி வந்து இப்போ பேட்டர்னை இப்போ எப்படி சிலபஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் எப்படி நம்ம மார்க் எடுக்கிறோம். சிம்பிள். எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. ஸோ இதுதான் இலக்கணத்தை சொல்லுவோம். ஸோ 5 இலக்கணம் அப்படின்னு சொல்லும்போது இந்த 5 இலக்கணத்தை சொன்னது யார்? சரியா? இப்போ முதல்ல தமிழ் இலக்கணம் அப்படின்னும் போது வரையறுத்த வரை யார் தான் அப்படின்னா அகத்தியர் தான். யார்? அகத்தியர் தான். ஸோ அதுக்கப்புறமா அவருடைய மாணவர் தொல்காப்பியர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய தமிழ் இலக்கண நூல் எதுன்னு கேட்டால் உங்களுக்கு தெரியும், பவானி முனிவர் எழுதிய நன்னூல். ஸோ இது எந்த டவுட்டும் இல்லை. சரியா? ஸோ இப்போ நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிற தமிழ் இலக்கணம் 5 இலக்கணம் என்ன? எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. ஸோ அதுதான் நம்ம திரும்ப படிக்கிறோம். இதுதான் வாக்கியத்தில் அமைத்தல், இதுதான் எது சொற்கள், இதுதான் பொருள் கூடுதல். உங்களுக்கு அந்த இலக்கணம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா எந்த சொல்லாகவும் பொருள் சொல்ல போறீங்க, அதுக்கான எதிர் சொல் தெரியும் போது வாக்கியத்தில் அமைக்க போறீங்க. சரியா? ஸோ இலக்கணத்தில் நம்ம அந்த 5 இலக்கணம் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பார்த்தா ஒரு சாப்டராக நான் நடத்துகிறேன். சரியா? ஸோ ஜஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் கிளாஸ் கவனிங்க. எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி அப்படிங்கிறது எப்படி பார்க்க போகிறோம். ஒவ்வொன்றுலையும் என்ன எழுத்துனா என்ன. சரியா? இதை தாண்டி நம்ம அது வாக்கியமாக அமைக்கிறோம், அதுக்கு பொருள் இருக்கு. சரியா? ஸோ பொருள் இருக்கு அப்படிங்கிறப்போ சொல் இல்லாமல் பொருள் அமையாது. சரியா? ஸோ சொல் எப்படி தோன்றுது? ஸோ இலக்கண வகை சொற்கள், இலக்கிய வகை சொற்கள். ஸோ தமிழ் இலக்கணத்தை கவனமாக படிச்சிங்க அப்படின்னா இது ரொம்ப சிம்பிள், ரொம்ப சிம்பிள். அதுவும் இந்த கொடுத்துருக்கக்கூடிய நியூ சிலபஸில் இலக்கணத்தை நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்னொரு கேள்வி தாராளமாக ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடலாம். தேங்க்யூ.